ஏன்னா பாஜக கொண்டாந்து நீ கால் ஒன்றி தாமரை மலர்ந்து தீருன்னா அதெல்லாம் அவ்வளோ எளிதான காரியம் இல்லை. இன்னொரு 15 வருஷம் கழிச்சு இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா 15 வருஷம் பதவி இல்லாமல் உட்காந்துருப்பீங்களா வீட்டுக்குள்ளே? விஜய்க்கே ஒரு நல்ல சான்ஸ் இருந்தது ஏடிஎம் கூட போகிறது, மிஸ் பண்ணிட்டாரு. அவ்வளோதான். வெளில மைக்கு பிடிச்சவங்கெல்லாம் பஞ்சாயத்தை வாங்கி வச்சா அவர் என்னதாங்க பண்ணுவார்? விஜய் கேட்குற வைடா பார்ப்பேன் தலைவர் மேலே கையை வைடாங்கிறாரு. ஒத்த கிட்னி எடுத்துகிட்டு வா வான்னு கூப்பிடுவாங்களா, அந்த மாதிரில கூப்பிட்றாரு. அவர் கோத்தூரை பார்க்குறாங்க, இவர் போய் பார்க்குறாரு இவ்வளோ எப்படி கோத்தூருக்கு போகிற நம்மள டெக்னிக்கா அப்படின்னு சொல்லி. எங்கள் வீட்டில் என் அணி ஒன்று, எங்கள் அப்பா அணி ஒன்று, எங்கள் அம்மா அணி ஒன்று, எங்கள் அக்கா அணி ஒன்று, எங்கள் அத்தா அணி ஒன்று. நாங்கள் எல்லாம் ஒரே குடும்பம் தானே. ஓட்டு போடுறது சூரியனுக்கு தான் போடுவாங்க. வேறு இங்கே பிஜேபிங்கிற ஒரு கட்சி இருக்குல்ல, அது நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் தங்கத்திலே வீடு வீடாக கொடுத்தாருங்க, உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஏங்க நீங்கள் தேசிய கட்சி நம்ம நாடே பிடிச்சிட்டாங்கிறீங்க வெள்ளக்கார மாதிரி. ஒரு அண்ணாமலையை சொல்லுங்களேன், நான் தான் முதலமைச்சர் கேண்டிடேட், ஏன் சொல்ல மாட்டீங்க? ஒரு பஸ்ஸை எடுத்து நீங்கள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஓட்டுங்க. படிக்கட்டில் தூங்கிக்கிட்டே போகிறீங்க காலப்புறம், அதான் படிக்கட்டு பாஜக. ஓகே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? யாரு கூட ஒன்று நாங்கள் போகிறேங்க, நான் ஏங்க கூமாப்பட்டிக்கு வாங்கங்கிற மாதிரி, ஏங்க எங்கே வரும்போது நாங்கள் வர்றேங்க, நீங்கள் கூட்டுறீங்க போகிறீங்கன்னு சொல்கிறேன். ஆங்கிற வேலையை பார்க்கணும், ஜோசிய வேலை பார்க்கக்கூடாது. உங்கள்கிட்ட வாங்கின காசுக்கு தென்னை மரம் சின்னத்தில் ஒரு கொத்து, உங்கள்கிட்ட வாங்கின காசுக்கு பனை மரத்தில் ஒரு குத்துனீங்கன்னா மக்கள் நம்ப மாட்டாங்க. 2026 திமுக கூட்டணியிலான வெற்றி தொடரவில்லை என்றால் நான் அரசியல் பேசுவதை விட்டு விடுகிறேன். நன்றி. எம்டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வழக்கறிஞர் தமிழ்வேந்தன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் பல்வேறு கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். இப்போ இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில தாவேக்கா இணையும் என்ற ஒரு கருத்து அரசியல்ல ஒரு பேசுபொருளாக இருந்து வந்தது. அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி அவர்கள் 2026 நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் திமுக உடன் தான் காங்கிரஸ் நீடிக்கும் என்ற கருத்தை தெளிவுபடுத்தியுள்ளார். இதனால இப்போ திமுக தலைமையிலான கூட்டணி ஒரு வலுவாக மீண்டும் உருவெடுத்து உள்ளது. தாவேக்கா கூட்டணி இல்லாம தனித்து விடப்பட்டுள்ளது. இதனால திமுக வெற்றி எப்படி இருக்கும் 2026? இல்ல ஆக்சுவலா காங்கிரஸ் திமுக ஓட்டு போயிடுன்னு யார் சொன்னது? இல்ல, பேசு பொருளாக இருக்கு. பொருள் சும்மா இவங்களா அவங்க வாய் இருக்குன்னு வந்தவனி பேசுனது. அரசியல் விமர்சகர்னு ஆளாளுக்கு ஒன்று சொல்லிட்டு அவங்க போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இல்லை அங்கே போய் என்னத்தை ஸ்டடி பண்ண முடியும்? ஏன்னா ஒரு கட்சி ஒரு நல்லா போயிட்டு டேக் ஆஃப்ல இருக்க ஒரு ஃப்ளைட்டு ஒரு நல்ல ஹார்ஸ் ரேடிங்கில் சுற்றிக்கிட்டு இருக்க கட்சியோடு இருப்பாங்களா? இல்லை இந்த குதிரை எழும்பி நடக்குமா, இல்லை முதல்ல இது குதிரையா அப்படிங்கிற சந்தேகத்தோடு உள்ள கட்சியில் போய் ஏறுவாங்களா? இது திமுகங்கிறது ரன்னிங்கில் இருக்க கட்சி. எப்படி கெட்டு போனாலும் காங்கிரஸுக்கு சீட்டு கொடுத்தாலும் இவங்க திமுக வரவங்க ஒர்க் பண்ணுறாங்க. காங்கிரஸ் ஜெயிக்குது இல்லை. தாவேக்காவில் யார் ஒர்க் பண்ணுவானே தெரியலையே. தாவேக்காவுக்கு சீட்டு இப்போ காங்கிரஸ் எத்தனை சீட்டு கொடுப்பாங்க? இல்லை தாவேக்காவோட இந்த காங்கிரஸ்லாம் திமுகவில் உள்ள எந்த கூட்டணி கட்சியும் போகாதுங்க. ஏன்னா கட்சிகள் சேரும் ஆனால் போகாது. அது தெரியும். அது என்ன காரணங்கிறது தெரியும். ஆனால் அதிமுகவோட வலுவின்மை, அதிமுக பாஜகவோட போனது யாரும் இங்கே விரும்பலை. அதிமுக உள்ள கட்சி முன்னாள் மந்திரிகள் எம்எல்ஏக்களே அதை விரும்பலை. தவறான டிசிஷனுங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா பாஜக கொண்டாந்து நீ கால் ஒன்றி தாமரை மலர்ந்து தீருன்னா அதெல்லாம் அவ்வளோ எளிதான காரியம் இல்லை. இன்னொரு 15 வருஷம் கழிச்சு இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா 15 வருஷம் பதவி இல்லாமல் உட்காந்துருப்பீங்களா வீட்டுக்குள்ளே? அதெல்லாம் இந்த எதிர்காலத்தை ப்ரிடிக்ட் பண்ணுறதெல்லாம் இது ஒன்றும் புள்ள வளர்த்துக்கிட்டு இல்லை. எதிர்காலத்தில் புள்ள என்ன சோறு ஊற்றுவாங்கிறதெல்லாம் கிடையாது. அரசியலுக்கு டுடே இன்றைக்கி என்ன திஸ் மினிட் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறோமோ அதுதான். காங்கிரஸ் போயிடும் இதெல்லாம் இவங்களா ஒரு சினாரியோவை கட்டமைச்சது. ஒரு கருத்து இருந்தா இல்லைங்களா? இல்ல அப்படியெல்லாம் யாரு இருந்தது? யாரு சொன்னது? அதனாலதான் இன்னைக்கு ராகுல் காந்தி ஒரு முற்றுப்புள்ளியை வைத்துள்ளார். அதாவது திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறாதுன்னு சொல்லியிருக்காரு. ரைட்டு. அதுதான் செல்வ பெருந்தகை நீ டிக்ளேர் பண்றாரு. அதே தான் துணை முதல்வர் சொல்றாரு. செல்வ பெருந்தகை நம்மிடம் தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. கருத்துங்கிறது இவங்களாவே கட்டமைக்கிறது. இப்படி ஒரு மித்தை விதைச்சு பார்க்கறது. ஆக்சுவலா விஜய்க்கே ஒரு நல்ல சான்ஸ் இருந்தது ஏடிஎம் கூட போகிறது, மிஸ் பண்ணிட்டாரு. அவ்வளோதான். அந்த சான்ஸ் போயிடுச்சு. இனிமேல் ஏடிஎம் கூட சேர்ந்து அதை ஸ்டடி பண்ண முடியும் அப்படின்றதுலாம் இனிமேலுக்கெல்லாம் அந்த வாய்ப்புகள் இல்லை. எல்லாமே கை மீறி எல்லை மீறி போயிட்டு. அதுவும் கரூர் ஸ்டாம்பேடுக்கு பிறகு ஏடிஎம்கே விஜய் உள்ளே எடுக்க மாட்டாங்க.
ஏன்னா அந்த திராவிட கட்சிகள் எதுவுமே இந்த மாதிரியான விஷயத்தை எல்லாம் விரும்ப மாட்டாங்க. இல்ல 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 ஏடிஎம்கே தாவேகாவை இழுக்கிறது. ஆனா தாவேகா தான் ஏடிஎம்கேல சேர இனிமேலுக்கு தாவேக்காங்க போனாலும் விருப்பம் தெரிவிக்கல. இனிமேலுக்கு தாவேக்காங்க போனுச்சுன்னா பிஜேபி இருக்கு, அதை என்ன பண்ணுவீங்க? கொள்கை எதிரி பிஜேபி என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க. கொள்கை கூட சகித்து கொள்ளலாம், ஆனா அரசியல் எதிரி சகித்து கொள்ள முடியாது என்ற கருத்து அங்க உள்ளவர்கள், தாவேக்கால் உள்ளவர்கள் சொல்றாங்க. யாரு ஆ? அங்க உள்ளவங்க யாரு? தாவேக்கால் நிறைய பேருக்கான நிர்வாகிகள். யாருன்னு சொல்லுங்க, யார் பேர் ஆதவ சொல்லுங்க. அர்ஜுனா இருக்காரு, ஆதவ அர்ஜுனா அப்படி சொல்லவே அருண்ராஜ் இல்லையே. இருக்காரு. ஆதவ அர்ஜுனா அப்படி சொல்லவே இல்லையே. விஜய் தானே அந்த கட்சிக்கு தலைவர். ஆதவ அர்ஜுனாவா? சார் விஜய் மட்டுமா முடிவெடுக்கணும்? இல்ல யாரு? விஜய் அடுத்து 2ஆம் கட்ட தலைவர், 3ஆம் கட்ட தலைவர் தலைவர், தொண்டர்கள் அப்படிலாம் இருக்காங்க, சொல்லவே நிர்வாகிகள் இல்லை. இருக்காங்க. அங்க யாரும் அப்படி சொல்லவே இல்லை. யாருமே அப்படி சொல்லவே இல்லை. இல்ல புசியானந்த் டிசைட் பண்ணுவாரா? அதெல்லாம் இல்லவே இல்லை. ஏங்க அவங்க இப்பதான் உள்ள பிரச்சனையே ஒட்டி வெளில வர்றாங்க. வெளில வந்து மைக்கு பிடிச்சவங்க எல்லாம் பஞ்சாயத்தை வாங்கி வச்சா அவர் என்னதாங்க பண்ணுவார்? விஜய் கேட்குற அவர் மேல தனிப்பட்ட முறையில் அவர் என்னங்க செய்வார்? இவங்க ஆளாளுக்கு மைக்கை பிடிச்சி வச்சு நியாயத்தை வாங்கி வைக்கிறாங்க. வைடா பார்ப்பேன் தலைவர் மேலே கையை வைடாங்கிறாரு. ஒரு படத்தில் வடிவேல் என்ன செய்வாருன்னா, என் சிங்கம் வந்துட்டான்டா அப்படின்னு சொல்லி வைடா பார்ப்போம் இப்போ வைடா பார்ப்போன்னு அடித்தோன்னே, என்ன ஸ்பெஷல் ஐட்டம் அடிச்சிருக்காங்க, மாட்டு சாணியும் மஞ்சள் சாணியும் கலந்து அடிச்சிட்டாங்க தெய்வமேனு அவர் சொல்லுவார். நான் பாட்டு ஊருக்குள்ளே கம்பீரமாக நடமாடிக்கிட்டு இருந்தேன், என்னைய அடிச்சு வந்து அசிங்கப்படுத்திட்டேன். அப்புறம் விஜய் இவர் ஆதவர்ஜன் என்ன சொல்கிறாரு, என் மேலே வழக்கு போட்டீங்க, என் தலைவர் மேலே வேட்டான வழக்கு போடல, வழக்கு போடுறாங்கன்னு ரொம்ப கூப்பிட்றாரு. ஒத்த கிட்னி எடுத்துகிட்டு வான்னு கூப்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் கூப்பிட்றாரு. அவர் கோத்தூட பார்க்குறாங்க, இவர் அப்படியே பார்க்குறாரு, இவ்வளோ எப்படி கோத்தூர் பாரு நம்மளை டெக்னிக்கா அப்படின்னு சொல்லி. ஆனால் அதான உண்மை. அதாவது வாயை திறந்து இவர் கோத்து விட்றாங்க. அவர் சொல்கிறாரு நினச்சது ஒரு அர்த்தம். ஆக்சுவலாக விஜயை சுயமாக செயல்படவே விடலை. இவங்களா இழுத்தாந்து வச்சு ஏதாவது ஒன்று ஜாயின் பண்ணி விட்டு பின்னடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் வந்து வழக்கு வந்து மாநில போலீஸ்கிட்டேருந்து சிபிஐக்கு போயிட்டுங்கிறது வெடிச்சு கொண்டாடினாங்க. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ அரசியல் புரிதல் இருக்குது. அண்ணல் அம்பேத்கர் சொல்லுவார், ஃபஸ்ட்டு எஜுகேட், முதல்ல கற்பி, அப்புறம் கூட்டமாக்கு, க்ரௌடு கூட்டு, அப்புறம் போராடு. அதுக்கு ரிவர்ஸாவில் இருக்குது. ரிவர்ஸ்லேயில் போகிறாங்க பஞ்சாயத்தில். சுப்ரீம் தாவேகாவோட நிலைமை வந்து சிபிஐயில் வழக்கு இருக்குது. சிபிஐ என்பது மத்திய அரசின் கைப்பாவை தான். அது எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் அதுதான் உண்மை. அவங்க ஆட்டி வைக்கிற பொம்மை மாரி தான் அவங்க ஆடியே ஆகணும். இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர்லாம் அப்படி தான், அவங்கள சுயமாக செயல்பட முடியுது. அப்போ இது எவ்வளோ பெரிய ரிஸ்க் ஃபேக்ட்ஸ் உள்ள ஒரு மாட்டிக்கிறாரு விஜய் அவர்கள். இதுக்கு இடையில் காங்கிரஸுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு ஆசை இல்லை. ஆனால் விஜய்க்கு ஆதவர்ஜனோட ஸ்ட்ராட்டஜி, இவங்களுடைய அரசியல் பார்வை, ஏதாவது ஒரு தேசிய கட்சியோட நம்ம இருந்தால் சேஃபர் சூன்கிறது எடுத்தாங்க. ஏதாவது ஒரு தேசிய கட்சி நம்மளோட இப்போ யாருமே இல்லை இவங்களோட, யாரோட விஜயோட யாருமே இல்லை. தேசிய கட்சி இல்லாமல் மாநில அரசியலே கிடையாது. அதுவே புரியலைங்க. நீங்கள் தேசிய கட்சி லிங்க் இல்லாமல் எம்பிக்கு நிற்கிறாங்கன்னா, எங்கள் எம்பி யாரை அங்கே பிரதமர் ஆக்குறாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. யாரையுமே பிரதமர் ஆக்க மாட்டார் எங்கள் எம்பினா. எதுக்காக வேண்டி நீங்கள் எம்பி ஆக போகிறீங்க? 40 பாண்டிச்சேரி சேர்த்து 40 ஜெயிக்கிறீங்க. உங்கள் எம்பி யாருக்கு ஆதரவு, ஜெயிச்ச பிறகு யாரும் ஆதரவு கொடுப்போம்னா அவங்க நம்பி ஓட்டு போட மாட்டாங்க. பிஃபோர் எலெக்ஷன் நாங்கள் டிக்ளேர்ட் ஆர் காங்கிரஸ் ஆர் டிக்ளேர் பிஜேபி ஆர் மாயாவதி, வாட் எவர் இட் இஸ். ஆனால் அந்த குழப்பமே இங்கே தீரலை இதில். ஸோ 2026 தாவேகா வந்து ஒரு ஒரு மகத்தான வெற்றி இல்லை குறிப்பிட்ட வெற்றியை பதிவு செய்ய வாய்ப்பு இல்லை என்பது உங்களோட வாதம். என்னோட வாதம்லாம் இல்லை, ப்ராக்டிக்கல் அதுதான். நீங்கள் கலை யதார்த்தம்னு ஒன்று இருக்குது. 234 தொகுதி கலை யதார்த்தம்னு ஒன்று இருக்குது. விஜய் அவர்கள் வாக்குகள் வாங்குவார், கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள் என்பதெல்லாம் அதெல்லாம் வந்து அதெல்லாம் அவர் வாங்கக்கூடிய வாக்குகள் திமுக வெற்றியை பாதிக்குமா? அவர் வாங்கக்கூடிய வாக்குகள் திமுக வெற்றி கொடுக்கும், ஈஸியாக வெற்றி பெறும். எப்படி சொல்றீங்க? ஆமாம், அதிமுக பிஜேபி கூட்டணி சுத்தமாக காலி ஆகிடும். இப்போ தாவேகா எதிர்ப்பது திமுகவை தானே. இப்போ இன்னைக்கு திமுக எதிர்க்கக்கூடிய வாக்குகள்லாம் தாவேகா தான் போடுவாங்க. இன்னைக்கு தேர்தலில் வச்சாக்க, இன்னைக்கு தேர்தல் இப்படி ஆசிட்டிஸ் கண்டிஷனில் தாவேகா விட்டுட்டு ஒரு தேர்தல் பிஜேபி ஏடிஎம்கே, இங்கே காங்கிரஸ் திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. எப்படி சொல்றீங்க? இல்லை, திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும். கடந்த தேர்தல் எல்லாத்தையும் பார்த்துட்டு வர்றோம். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கட்சி தலைவராகிய பிறகு ஒரு தேர்தல் கூட ஜெயிக்கலை. எனக்கு இவ்வளோ ஆன்டி யூக்குமென்சின்னு ஒன்று இருக்குது. எல்லா ரூலிங் பார்ட்டிக்கும் ஆன்டி யூக்குமென்சி இருக்கத்தான் செய்யும். நான் அதை மறுத்து பேசவே இல்லை, மறுக்கவும் நான் தயாராக இல்லை. ஆளுங்கட்சிக்கு கெட்ட பேர் தான் இருக்கும். ஆனால் அவ்வளோ ஆன்டி யூக்குமென்சிலையும் எந்த தேர்தலையும் ஜெயிக்கலை. ஆனால் இதே எடப்பாடி முதல்வராக இருந்தபோது 39 தேர்தலையும் டிஎம்கே ஜெயிச்சுது. பாண்டிச்சேரி சேர்த்தா 40 ஜெயிக்குது. அப்போ உங்கள் தலைமையில் பிரச்சனை, செங்கோட்டையனோட விலகல், ஓபிஎஸோட நிலைப்பாடு, அம்மையார் சசிகலாவோட நிலைப்பாடு, அண்ணன் டிடிவி தினகரனோட நிலைப்பாடு, இவர் சிவி சண்முகனோட நிலைப்பாடு, எஸ்பி வேலுமணியோட நிலைப்பாடு, எத்தனை முதலமைச்சர் சொல்லிட்டேன். இவ்வளோ உங்கள் உள்ளடி பிரச்சனை பெரும் பஞ்சாயத்தாக இருக்குது. இதே போல திமுகவிலையும் வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான ஒரு அணி, துர்கா ஸ்டாலின் தலைமையிலான ஒரு அணி, கனிமொழி தலைமையிலான ஒரு அணி, உதயநிதி ஸ்டாலின் தலைமையிலான ஒரு அணி, சபரிசன் தலைமையிலான ஒரு அணி, அங்கேயும் ஒரு 5 அணி இருக்கு.
நான் சொன்னவங்க எல்லாரும் எம்எல்ஏ. ஆ. நீங்க சொன்னவங்கள 2 பேர் தான் எம்எல்ஏ இருக்காங்க. இல்லையே, ஒத்த நாடாளுமன்ற உறுப்பினர் அல்ல அவங்க கனிமொழி, எம்பி இல்ல அது. எம்எல்ஏ வேற எம்பி. எம்பி. 2 5 எம்எல்ஏ அணி தான் இருக்கு. திமுகவிலே இப்படி இருக்கின்றது. இல்ல. இப்படி இது தவறானது. ஒருத்தர் அப்பா, ஒருத்தர் புள்ள, ஒருத்தவங்க அத்தை, ஒருத்தவங்க அங்கேயும் அம்மா. உட்கட்சி பிரச்சனை ஏங்க இருக்கின்றது. உட்கட்சி பிரச்சனைலாம் ஒண்ணும் கிடையாதுங்க. அவர் ஒருத்தர் சபரீசன் எந்த வார்டு கவுன்சிலரா இருக்காரு அவரு? அணினா ஆ, அவரு அணினா வந்து சில எம்எல்ஏ சில நீங்க இதான் ஆ, வந்து புரிதல் இல்லாம இருக்குது. ஆ, இது எல்லாம் ஒரு குடும்பத்துக்குள்ள உள்ளவங்க பேரா சொல்றீங்க. ஆமா. எங்க வீட்டுல என் அணி ஒண்ணு, எங்க அப்பா அணி ஒண்ணு, எங்க அம்மா அணி ஒண்ணு, எங்க அக்கா அணி ஒண்ணு, எங்க அத்தா அணி ஒண்ணு. நாங்க எல்லாம் ஒரே குடும்பம் தானே. ஓட்டு போடுறது சூரியனுக்கு தான் போடுவாங்க. எந்த அணிய என்ன கூட்டணி கட்சி தலைவர்கள் அணுகி சீட்டு வாங்க முடியும்? ஏங்க, எல்லாருக்கும் ஒரு ஒரு குறிப்பிட்ட சீட்டு இருக்கு. கனிமொழி மேடத்தில் ஆடினா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நீ சீட்டு வாங்கிக்கலாம். ஸ்டாலின் ஐயாவுக்கு குறிப்பிட்ட சீட்டு போடுவார். உதயநிதி அண்ணனுக்கு போனீங்கன்னா அவருக்கு ஃபேவரிசம் உள்ளவங்களுக்கு சீட்டு போடுவாங்க. இது எல்லா இடத்துலையும் உள்ளது. பட் ஏடிஎம்கில் சீட்டே குலுக்கி போடுறாங்க யார் முதலமைச்சர்னு. சீட்டு எழுதி பேர் எழுதி இது யார் எடு பார்ப்போம் அப்படி இல்ல, அந்த திமுக 5 அணிகள் ஏன் இருப்பதனால 5 அணியெல்லாம் கூட்டணி இல்லை கட்சி தலைவர்கள் யாரை அணுகி தொகுதி வாங்க வேண்டும், எத்தனை தொகுதி வாங்க ஐயா. வேண்டும் என்ற குழப்பம் இருக்கின்றதே. அதுதான் கட்சி பொதுக்குழு, தலைமை குழு, செயற்குழுன்னு இருக்கு. அது அவங்க சொல்றது கேட்போம். நீங்கள் ஒரு விஷயம் டிஎம்கேல மட்டும் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. மற்ற எல்லா கட்சிகளை விட நான் வியந்து பார்க்குற ஒரு விஷயம், ஒரு முடிவு தலைமை எடுத்ததுன்னா அப்படியே எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. அது குழப்பமெல்லாம் இருக்காது. தலைவர் சொல்லிட்டாருங்க அவ்வளோதாங்க, அப்படியே போயிடுவாங்க. நீங்கள் மற்றவங்க மாதிரி அது இப்படி இது நியாயம் அது நியாயம். சரி வாரிசு அரசியல்னு சொல்கிறீங்க. ம், கட்சியில் உள்ள யாருக்கும் தெரியாத வாரிசு அரசியல்னு தெரியுமே. கண்ணை மூடிட்டே இருக்காங்க. அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் அக்செப்டன்சி தான் அதெல்லாம். பட் ஏடிஎம்கேல அப்படி கிடையாது. பெரிய குழப்பத்துக்குள்ளே இருக்காங்க. ரெண்டாவது பிஜேபியோட இவர் போகாமல் எடப்பாடி இந்த தேர்தலை சந்தித்திருந்தால் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் தலைகீழாக மாறி கூட இருக்கலாம். இப்போ சொன்னேன் இல்லையா, டிஎம்கே கண்ணை மட்டும் அடிக்குதுன்னு அது குழப்பத்துக்குள்ளே ஆயிருக்கும். ஏடிஎம்கே நீங்கள் சொல்கிற தாவேக்கா இந்த ஒரு அலைன்மெண்ட் ஆயிருந்தா பிஃபோர் ஆஃப்டர் ஸ்டாம்பேடு வேறு மாதிரி அரசியல் ஆகிட்டு. அது வந்து நீங்கள் இப்போ தேர்தல் இன்னும் நெருங்கின பிறகு பாருங்கள், ஒரு பொதுக்கூட்டத்திலையும் போட்டு கிழிப்பாங்க அந்த விஷயத்தை போட்டு. ஸ்டாம்பேடு பத்தி விமர்சனத்துக்கு உள்ளாகக்கூடிய கட்சி திமுக தான், தாவேக காட்டிலும். அந்த பகுதி மக்கள் சொல்லக்கூடிய கருத்தை நான் பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன். என்னது ஸ்டாம்பேட் நடப்பதற்கு காரணமாக இருந்தது ஆளுங்கட்சி தான். போதுமான பாதுகாப்பு கொடுக்கல, அதனால நடந்தது தான். நீங்க பார்த்துருப்பீங்க, நானும் அதை பார்த்துருக்கேன். அதனால ஸ்டாம்பேடு பிரச்சனை வந்து தாவேக்காவுக்கு பாதகமாக அமையாது, திமுகவுக்கு தான் பாதகமாக அமையும். உங்கள் வீட்டில் 41 பேர் செத்துருக்காங்க. அது உங்களுக்கு பாதகமே இல்லைன்னு சொல்கிறீங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது? அது திமுகவுக்கு அதுக்கு என்ன இருக்குது? நடந்தது திமுக மீட்டிங்க, தாவேகா மீட்டிங். தாவேகா மீட்டிங் அவங்க தான் பொறுப்பேற்றுக்கணும். அது கோர்ட்டில் இருக்குது. அதை பற்றி நம்ம பேசி கண்டெம்ட் அது சிபிஐ நீதிமன்ற விசாரிக்குது. அவமதிப்பு வழக்கு அது வாங்கிடாதீங்க. சிபிஐ அவங்க யாரு அதை கொட்டவர்னு பேசி அறிவிக்க முடிவு. போகின்றது. ஆமாம், இல்லாட்டி நெறியாளருக்கு கண்டெம்ட் பார்சல் பண்ணிவிட வேண்டியதான். சரி, ஓகே, அது கோர்ட்டு டிசைட் பண்ணிட்டோம். சரி, அது ஓகே, அப்புறம் பேசுவோம். பேசலாம். கோர்ட்டு டிசைட் பண்ணிட்டோம். அப்புறம் அவங்க எப்படி பேசணும்னு பேசுவோம். தேர்தல் நெருங்க அந்த ஸ்டாம்ப் பேடெல்லாம் பெரிய இஷ்யூவாக வைக்கிடுவாங்க, மெட்டீரியல் ஆக்கிடுவாங்க. இன்னொரு விஷயம், நீங்க வந்து திமுக வாரிசு அரசுல யாரும் எதிர்க்கலன்னு நீங்க சொன்னீங்க. ஒண்ணு, இந்தியாவுல காங்கிரஸ் கட்சி வாரிசு அரசை எதிர்த்து தான் இன்னைக்கு பாஜக ஆட்சி கைப்பற்றிருக்காங்க. அதே போல பீகார்ல ராஷ்டிரிய ஜனதா தளம், அதாவது ஆர்ஜேடி, லல்லு பிரசாத் யாதவ், ராப்ரி தேவி மனைவி, மகன் தேசிஸ் யாதவ், அவங்க அந்த வாரிசு அரசை எதிர்த்து தான் 5 வருஷம் ஆண்டாங்க பீகார். அவங்க அதை எதிர்த்து தான் ஐக்கிய ஜனதா தளம் வந்து இன்னைக்கு 5வது முறையாக ஆட்சியை கைப்பற்றியிருக்காங்க. ஸோ வாரிசு அரசியலுக்கு இந்தியாவில் மாநிலங்களில் முக்கியத்துவம் இல்லை. வாரிசு அரசியல் எதிரான அரசியல் தான் இருக்கின்றது. தமிழ்நாட்டில் கலைஞர் கருணாநிதி, அவருடைய மகன் மு.க. ஸ்டாலின், அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலினுடைய மகன் வந்து இன்பநிதி, இவங்கெல்லாம் வாரிசு அரசியலில் வராங்க. இதுக்கு வந்து 2026 முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற ஒரு அலையும் தமிழ்நாட்டில் இருக்கின்றது. இல்லை என்று சொல்ல வாய்ப்பில்லை. அலையில் ஒரு சிலை இல்லை. என்ன அலை இருக்கு? அலை அடிக்கு மெரினா பக்கம் போயிருப்பீங்க, அலையெல்லாம் அடிச்சிருக்கோம், ஓரமணலுக்கு தண்ணின்னு தூக்கிட்டு போயிருக்கோம் போய். அதெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லைங்க. நீங்கள் சும்மா இதெல்லாம் பேசிகிட்டே இருக்க வேண்டியதா? நீங்கள் லல்லு பிரசாத் யாதவ் மேலே சார்ஜ் என்ன? அவர் குற்றச்சாட்டு என்ன? ஊழல் உள்ள போறாரு. என்னங்க திமுக மீது குற்றச்சாட்டு இருக்கே சார். எது நிலுவை? இன்னைக்கு குற்றச்சாட்டு தான் இருக்கு. எது தண்டனை பெறல. திமுகவில் தண்டனை கன்விக்ஷன் யார் இருக்கா? தண்டனை பெற்றவங்க யார் இருக்காங்கன்னு கேட்ட திமுகவில் கன்விக்ஷன் இருக்கு. யார் இருக்கா? கன்விக்ஷன் இருக்கா? இவரு நம்ம செந்தில் பாலாஜி கன்விக்ஷன் எங்க இருக்குன்னு? ஓகே, ரிமாண்டுக்கு போயிட்டு வந்தாரு. கன்விக்ஷன் கிடையாதுங்க. கிடையாது. ஏங்க சர்க்காரியா கமிஷன் இன்னமும் ஆய திறந்தா அப்படி அரசியலே அது புத்தகம் சர்க்காரியா புக் இருக்கு. நீங்க உண்மையிலே எடுத்துட்டு படிங்க. ஒரு வரி கூட அதில் விஞ்ஞான ஊழல் அப்படிலாம் இல்லவே இல்லை. அவர் இளங்கோன்னு ஒருத்தர் போட்ட வழக்கு வெறும் பேப்பர் எடுத்துட்டு வந்திருக்காரு. நியூஸ் பேப்பர்ல வரும்ல, செய்தித்தாள்கள். அப்பவே இப்படி இது ஆதாரமாங்க, இதை வச்சு எப்படிங்க விசாரிக்க முடியும்? ஒரு நிமிஷம். வழக்கு ஜெயலலிதா அவர்கள் ஊழல் வழக்கில் தண்டனையை பெற்றாங்க.
மறுபடியும் அது தேர்தலை பாதிக்கலை. நான் இதை ரொம்ப கவனித்தேன். நிறைய மந்திரிகள் மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது, திமுகவில் இருக்குது. இருக்கு. ஆனால் ஜெயிக்கிறாங்க, ஜெயிக்கிறாங்க. தொகுதி ஜெயிக்க வைக்குது. ஆமா. அப்போ பல பல பேர் எல்லா அந்த அந்த பார்ட்டி இந்த பார்ட்டி எல்லா பார்ட்டிலையும் ஃபீமேல் விஷயமும் இருக்குது. ஆனால் தொகுதியில் ஜெயிக்கிறாங்க. அப்போ தனிப்பட்ட வாழ்க்கை அரசியலை பாதிக்கலைங்கிறத நான் கவனிக்கல. தண்ணி அடித்த மாதிரி வீடியோலாம் அரசியல் தலைவருக்கு வெளியே வருது. தண்ணி அடிச்சுட்டு போதையில் பேசுகிறாங்க மாதிரிலாம் வீடியோ வருது. ஆனால் பொது வாழ்க்கையை பாதிக்கலை. அதாவது ஓவர் கம் பண்ண முடியுது, ஜெயிக்குது. அதனால் நீங்கள் அரசியலில் இது வாரிசு அரசியல் நீங்கள் பாருங்கள், நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் ஸ்கிப் பண்ணுறதில்ல, அதை ஹேர் பண்ண கூட கட்சிக்காரவங்க தயாராக இல்லை. எதிர்கட்சிகள் வேணால் அந்த ஊர்ந்து இங்கே பாருங்கள், ஏடிஎம்கே இன்னைக்கு வந்து ஜெயலலிதா ஆஃப்டர் டெத்து இன்னைக்கு வரைக்கும் மர்மமாகவே தான் இருக்குது. கட்சி ஆஃபீஸே போட்டுனாங்கங்க, கட்சி ஆஃபீஸ் போட்டு கிடந்து குடநாடு கரண்டே போகாத ஜெயலலிதாவுடைய குடநாடு எஸ்டேட்டு கரண்டே போனதில்லை, அப்படி ஒரு எஸ்டேட். அதில் கொள்ளை நடந்தது. ஜெயலலிதா டிரைவர்லாம் ஒரே பேட்டர்னில் இறந்தது. இப்படி அடுக்கடுக்காக பொள்ளாச்சி செக்ஸுவல் ஸ்கேண்டல் அவங்க பீரியடில் நடந்தது. பெனிக் ஜெயராஜ் மேட்ரு, ஸ்டெர்லைட் மேட்ரு, இவ்வளோ அலிகேஷன் மாரி ஜெயிச்சிரும்னு நம்புறீங்க பாருங்க, அது எப்படி முடியும்? சரி, அதாவது 2026 இதே அந்த இதுக்கு பேர் இங்கே பிஜேபிங்கிற ஒரு கட்சி இருக்குல்ல, அது நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் தங்கத்திலே வீடு வீடாக வந்து கொடுத்தாலுமே உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இந்தியா முழுவதிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் மாநில தேர்தல்களில் வெற்றி பெற்று வருகிறது. பார்த்திருப்பீங்க, 2014ஆம் ஆண்டு முதல் நடைபெற்ற மாநில சட்டமன்ற தேர்தலில் கர்நாடகா, தெலுங்கானா, இமாச்சல பிரதேசத்துல மட்டும்தான் 3 மாநிலத்தில் தான் காங்கிரஸ் ஆட்சியை கைப்பற்றிருக்கு. கேரளா வந்து அது அவங்களுடைய கோட்டையா இருக்கு, அது சிபிஎம் கோட்டையா இருக்கு. ஆனா 90% மாநில சட்டமன்ற தேர்தல்களில் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று வருகிறது. பீகார் தேர்தலில் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டிலையும் வந்து, ஏன்னா இந்தியாவுல முதலிடத்தில் இருப்பது பாஜக, முதலிடத்தில் இருப்பது அதிமுக. இரண்டு கட்சியும் இணையும் போது ஏன் ஜெயிக்க முடியாது தமிழ்நாட்டுல? வந்து கேள்வி புரியாதவனுக்கு தான் நீங்க இவ்வளவு விளக்கம் சொல்லணும். சொல்லுங்க. நீங்க என்ன பதில் வேணும்னு கேக்குறீங்கன்னா சொல்றேன். நீங்க சொல்றதெல்லாம் புறக்காவாசல் அரசியல். புறக்காவாசல்னா உள்ளடி வேலை பார்த்து ஏக்நாத் சிண்டே கொண்டாந்து இறக்குறது, பால் தாக்கரே உத்தவ் தாக்கரேக்கு எதிராக அவங்கள்ட்ட மருமகளை விட்டு வாழ்த்து சொல்றது, இது பேர் புறக்காவாசல். இப்போ சொன்னீங்கல்ல, திமுகவில் மருமக கூட்டணி, மாமியார் கூட்டணி சொன்னீங்கல்ல, அந்த புறக்காவாச வியாபாரம்லாம் இங்கே ஆகாது. நீங்கள் அதிமுக வேணால் விழுங்கலாம், அது புறக்காவாச பாலிடிக்ஸ். என்ன புறக்காவாச பாலிடிக்ஸு? எடப்பாடி மேலே இருக்கிற ஒரே ஒரு டெண்டர் முறைகேடு வழக்கை வச்சு நீங்கள் அவர் மிரட்டுறீங்க. பாமகவில் நீங்கள் என்ன போய் கேட்கலான்றீங்க, அவர் அன்புமணி என்ன மிரட்டுறீங்க. அவர் ஐயா ரொம்ப தெளிவாக இருக்கார், சேர் போட்டு வாங்க நீங்கள் தான் கட்சி தலைவர் வாங்க, அவர் கட்சிக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அங்கே போய் அந்த குடும்பத்தையே கலைச்சி விட்டீங்க. நல்லா இருந்த குடும்பங்க, 2 பேரும் மருத்துவர்கள். அன்புமணி அண்ணன் அவ்வளோ ஒரு அழகாக பேசக்கூடியவர், ராம்தாஸ் ஐயா ஒரு சமகாலத்தில் ஒரு சமூக நீதி தலைவர் ராம்தாஸ், அவர் குடும்பத்தை போய் கலைச்சி விட்றீங்க. யார் கலைச்சி? பிஜேபி தான் கலைச்சி. இந்த கேம் விளாண்டது பிஜேபி தான். ஆனால் அவங்க தரப்பு சொல்லக்கூடிய திமுகன்னு சொல்கிறாங்க. திமுகவுக்கு என்னங்க ரோல் இருக்குது? இப்போ திமுக தான் வரப்போறாரு ஐயா. இப்போ உங்களுக்கு என்ன கேட்டு போச்சு? ஐயா வந்து ஐயா நினைக்கிறது என்னென்னா, ஐயா என்ன சொல்கிறாரு, எனக்கு வயசு ஆகிட்டா, 87 85 வயசு ஆகிட்டு, கடைசி தேர்தலாக கூட எனக்கு இருக்கலாம். பட் அப்படி இல்லை ஐயா, நீங்கள் 100 ஆண்டு காலம் நல்லா வழியாக வாழணும், நல்ல இந்த இப்போ இருக்கிற இது தெம்போடைய 100 வயசு தாண்டி இருக்கணுங்கிறது தான் எனக்கெல்லாம் சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆனால் ஐயா நினைக்கிறாருன்னா, இந்த தேர்தலுக்கு மேலே நான் என்னோடய ஆளுமை குறைஞ்சி போடும். 15 வருஷமாக உன்கிட்ட கட்சியை கொடுத்தேன், 15 வருஷமாக. ஆனால் நீ வந்து அவருக்கு பார்த்தவர் தான் இப்போ இவருக்கு பார்க்குறாரு, விஜய்க்கு தெரியல, ஜானுவரிக்கு சமைத்தேனே மாற்ற முன்னேற்றம். ஒரு முறை எட்ட கொடு, நான் திமுக ஒரு நல்ல சீட்டு வாங்கி ஜெயிச்சு கொடுத்துட்டு போகிறேன். ஒரு 20 சீட்டு 30 சீட்டு வாங்குறாங்க, ஒரு உதாரணம் வச்சுக்குவோம். நான் சீட்டு டிசைட் பண்ண இடத்துல இல்லை, நீங்களும் இல்லை, ஒரு பேச்சுக்கு ஒரு 30 சீட்டு கொடுத்தா ஒரு 20 சீட்டு அடிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு மந்திரி வாங்கிடலாம். கேட்டு வாங்கிட்டா கெத்தாக கட்சியை ஒப்படைச்சிட்டு போகிற பாமகவை பத்திரமா பார்த்துக்கோ. பட்டாளி மக்கள் கட்சி, ஒரு கட்சியில் ப்ளூவில் கொடி இருந்ததுன்னா அது பாட்டாளி மக்கள் கட்சியில் தான். வாட்டி கீழே இருந்திருக்கு, வேற சொல்லியிருக்காங்க ப்ளூங்கிறத தொட்டு நீங்கள் கீழே வச்சுட்டீங்களான்னு, திருப்பி கட்டுறா கொடியன்னு சொல்லி ப்ளூ மேலே போச்சு. அம்பேத்கருடைய அம்பாசிடராக அந்த கட்சியை உருவாக்கினார். ஒரே நாட்களில் அதிக அம்பேத்கர் சிலைகளை திறந்தவர் பாமக, நான் மாற்று கருத்தே இல்லை. அவருக்கு ஆசை இந்த டிஎம்கே போயிடுவோம். அவர் என்ன சொன்னார் போன எலெக்ஷன்லன்னா, ஏடிஎம்கேவாயா பிஜேபி போவோம்னார். ஏடிஎம்கேவோட தான் நாங்கள் கூட்டணி, ஏடிஎம்கேல நாங்கள் சீட்டு பிரிச்சுக்கிறோம், எங்களை மாதிரி நீனும் ஒரு கூட்டணி கட்சிடா பிஜேபின்னார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அரசியல் எளிதா, நாங்கள் ஒரு கூட்டணி கட்சி, நீ ஒரு கூட்டணி கட்சி, அவ்வளவுதான் அப்படின்றது தான் ஐயா சொன்ன ஸ்டாண்டு. ஆனால் அன்புமணி பிஜேபி வழியாக ஏடிஎம்கேக்குள்ளே வந்தார். 15 வருஷமாக உன்ட்ட கட்சி கொடுத்தாச்சு, கட்சி டவுன் ஆயிடுச்சு. இந்த தம்பு இம்ப்ரெஷன் சொல்லிட்டு போதில்ல, யூடியூப்பில் வீடியோ மேலே அம்புகுறி, இது மாதிரி கட்சி கீழாக போக ஆரம்பிச்சு.
அப்போ முடிவு எடுத்துட்டாரு, இந்த முறை நான் எடுக்கிற முடிவு, நீ எடுத்த, நான் எதுவும் சொல்லலை, இந்த வாட்டி இரு அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் அதை கேட்க விட மாட்டீங்க. நீங்கள் அன்புமணியை ட்ராப் பண்ணுறீங்க, மிரட்டுறீங்க, உருட்டுறீங்க அவர். அதை விட்டு அவர் வேறு வழி இல்லாமல் அவர் அக்கிட்ட பேசி அவரை கன்ஃபியூஸ் பண்ணி இவர் ஃபேமிலிக்குள்ளே குழப்பத்தை உண்டு பண்ணி மைக்கு வச்சு அது வச்சு இது வச்சுன்னு ஒரு வழியாக்கிட்டீங்க அந்த குடும்பத்தை. பாவம் ஒரு கட்டுக்கோப்பாக இருந்த ஒரு கட்சிங்க பாமக. உட்காருனா உட்காருவாங்க, எந்திரினா எந்திரிப்பாங்க, அந்தளவுக்கு உள்ளவங்க. ஆனால் அந்த விளையாட்டை திமுகவால் பண்ண முடியல உங்களால். உங்களுக்கு வெறுப்பே அதுதான். எங்கிட்ட நுழைய முடியல. எங்கிட்ட எல்லா பக்கமும் அணை கட்டி நிற்கிறது எல்லாம் யார்? இங்கிட்ட அப்பா, அங்கிட்ட அத்தை, இங்கிட்டு புள்ள, அங்கிட்டு பொண்டாட்டி. நீங்கள் சொன்னீங்கல்ல இப்படி வச்சு, இங்கிட்டு சபரீசன் நீங்களே இருக்கட்டும், எல்லாம் ரத்த சொந்தத்துக்குள்ளே நிற்கிறாங்க, உள்ளே நுழைய முடியும், இரும்பு கோட்டையாகவே இருக்கட்டும் அறிவாலயம். நீங்கள் ஏடிஎம்கேக்குள்ளே பூந்து என்ன பண்ணீங்க? குட்டி கலாட்டா தான் பண்ணி வச்சுருக்கீங்க. குட்டி கலாட்டா உங்கள் ஆங்கர் இல்லைங்க. புரியுது. ஆமாம், அவர் திருத்தன்னு முடிக்கிறாரு. அப்போ நீங்கள் ஏடிஎம்கே என்ன பண்ணீங்க? எடப்பாடி பழனிசாமி பிரித்து, சசிகலாவை பிரித்து, தினகரனை பிரித்து. ஏங்க சசிகலா அம்மாவெல்லாம் என்னங்க பண்ணிச்சு? பாவத்தை போட்டு இழுத்து விட்டு என்ன செஞ்சுது அந்த அம்மா? எடப்பாடிக்கு வந்து இவ்வளோ தைரியம்லாம் கிடையாதுங்க. சசிகலாவை எதுக்கிற அளவுக்கெல்லாம் எதுக்க முடியுமா? முடியவே முடியாது. ஆனால் அவங்களே எதுக்க வச்சிங்க, மிரட்டி கொண்டு போகிறீங்க. தினகரன் அவருடைய அங்கே இழுத்து அவர் ஒரு பக்கம் கட்சி ஆரம்பிக்க வச்சு, அவர் அந்த கட்சியில் ஸ்டெடி இல்லாமல் அவங்க தொண்டர்கள் இவங்க தொண்டர்கள் பின்னி பிழைஞ்சி அவ்வளோ பேர் திமுக பக்கம் சேர்ந்தாங்க. இது ஏன்டா அப்புறம் அல்லக்கட்டா இருக்குன்னு. சசிகலா அம்மா இன்னைக்கும் தன்னோட ஸ்டாண்ட்லேருந்து மாறவே இல்லை. அது தான் பொதுச் செயலாளருக்கு ஸ்டாண்ட்லேயே இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு பெண்டிங் பொதுச் செயலாளர் டிடி தினகரன் சொல்லிட்டு இருக்காங்க. அது ஸ்டாண்டில் மாறவே இல்லை. இவங்க இப்போயும் சொல்கிறேன், ஒரு கேப்பு விழுந்துச்சுன்னா, இப்போ இன்றைக்கி நான் ஒன்று சொல்கிறேன், எஸ்பி வேலுமணி என்ன, சிவி சண்முகம் என்ன, இவங்கெல்லாம் சசிகலாட்ட பேசாமல் இருக்காங்களா? சொல்லுங்கள், மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். அதே பேசதான் செய்யும். எல்லாரும் கான்டாக்டில் தான் இருக்காங்க. ஓஎஸ் மணியன் இருக்கார், காமராஜ் இருக்கார், மன்னார்குடி, எல்லாரும் அங்கே தான் கான்டாக்டில் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே ஒரு சரியான சூழ்நிலை உருவாகலாம் இங்கே தள்ளிட முடியும். அது வரைக்கும் அவங்களும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்கள் வேணால் நினச்சிக்கிட்டு இருக்கலாம் இத்தனை வருஷம் ஆயிட்டுன்னு. சசிகலா அம்மாவை அவளை எளிதில் எடை போட்டு விடாதீர்கள். அன்றைக்கி அதிமுக எம்ஜிஆர் உடைஞ்ச போது சசிகலா அம்மா இல்லைன்னா இந்த கட்சியே கிடையாது, ஏடிஎம்கேங்கிற கட்சியே கிடையாதுங்க, காலி பண்ணியிருப்பாங்க அன்னைக்கு. ஆனால் அந்த அம்மாவும் மன்னார்குடி குடும்பமும் தான் அந்த கட்சியை தூக்கி நிப்பாட்டுச்சு. கடைசியாக அவங்களே நீங்கள் வந்து இல்லாத வேலை பண்ணி விடுறீங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்களே இத்தனை மாநிலத்தில் ஜெயித்திருன்னு, நான் இப்போ கடைசியாக 3 மாநிலம் சொன்னேன்ல, சந்திரபாபு நாயுடு எப்படி தூக்குனீங்க? டேக் ஓவர் தானே பண்ணீங்க. கர்நாடகாவில் அது உங்கள் வேலை படம் ஓடலை, கேரளாவில் உங்கள் படம் ஓடலை, தமிழ்நாட்டிலையும் உங்கள் படம் திமுகவில் ஓடலை, ஏடிஎம்கில் ஓட்டிட்டீங்க, பாமகவில் ஓட்டிட்டீங்க, இடையில விசிகாவிலையும் ஓட்ட பார்த்தீங்க. அவரெல்லாம் ஒரே வாரம் சொல்லிட்டாரு. திமுகவிலையும் ஓட்டி இருக்காங்க 1999 2000. அது பேர் படம் இல்லையா, அது பேர் கூட்டணி. படங்கிறது குட்டி கலட்டா பண்ணி பண்றதா. உங்களை ஏதாவது சொல்லிவிட்டு இதை சொல்லிவிட்டு அதை சொல்லி நீ தான் தலைவன், அடுத்த முதலமைச்சர் நீ தாங்கிறது. ஏன்னா அவங்கள ஒரு ஆள் தான் முதலமைச்சர் இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறாங்களாங்க பாஜகவில். ஏங்க நீங்கள் தேசிய கட்சின்னு நாடே பிடிச்சிட்டாங்கிறீங்க வெள்ளக்கார மாதிரி. ஒரு அண்ணாமலையை சொல்லுங்களேன், நான் தான் முதலமைச்சர் கேண்டிடேட், ஏன் சொல்ல மாட்டீங்க? எங்கேயாவது ஏறக்குறைய 21 மாநிலத்துல பாஜக கூட்டணி ஆட்சி நடக்குது. சொல்றது மொத்தமே 28 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசத்துல 21 இடத்துல அவங்க ஆட்சி நடத்துறாங்கல்ல. ஒரு பஸ் எடுத்து நீங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நீங்க ஓட்டுங்க. படிக்கட்டுல தூங்கிக்கிட்டே போறீங்க காலப்புற. அதான் படிக்கட்டு பாஜக, படிக்கட்டுல ஏறினவங்க பஸ்ஸுக்குள்ள போறது எவ்வளவு நேரம் ஆகும்? நான் அதான் சொல்றேன், எல்லா மாநிலத்திலயும் நீங்க டைரக்டா இல்லன்னு சொல்ற புரியல. அதுதான் சார், இப்போ எல்லா மாநிலத்திலும் படிக்கட்டுல பயணம் செய்யறாங்க சார். தமிழ்நாட்டுல உள்ள போயிட்டு சீட்ல உட்கார்ந்து பயணம் செய்ய போறாங்க. தமிழ்நாட்டுல பாஜக தலைவர் யாரு? பண்ணையார் தான் அவரு. பண்ணையாரை சொல்லுங்களேன். கூட்டணிலாம் கிடையாது, கூட்டணி வச்சா பாஜகல தமிழ்நாட்டில் முதலமைச்சர் கேண்டிடேட் நான் தான் அப்படின்னு ஏன் சொல்ல மாட்டீங்கன்னு கேட்கிறேன். சார் அவங்களோட பலம் அவங்களுக்கு தெரியும் சார். பாஜகவில் அதான் சார் பலம் அவங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டுல பாஜக ஜெயிக்க முடியாது. இன்னொன்னு சொல்றேன், அதே போல தமிழ்நாட்டுல திமுக தனித்து நின்னாலும் ஜெயிக்க முடியாது, ஜெயிக்க முடியவே முடியாது சார். நான் சொல்றேன், நான் தனிச்சு நிக்கணும், நான் கூட்டணியில் இருக்கணும், இதுல நீங்க சொல்ல வேண்டியது இல்லை. தனிச்சு நிக்கிறதுனா நீங்க மட்டும் எழுந்து ஒரு கேமரா வச்சு பேசணும். இன்னொருத்தர் எதுக்கு பேச கூப்பிடுறீங்க? 2 பேரும் பேசினாதானே ஒரு விஷயம் வரும்னு சொல்றீங்க. நான் தமிழ்நாட்டுல திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில கூட்டணி வர்றவங்க வான்னு சொல்றோம். ஓகே, நீங்க என்ன சொல்றீங்க? யாரு கூட நாங்க போறேங்க, நான் ஏங்க கூமாப்பட்டிக்கு வாங்கங்கிற மாதிரி ஏங்க எங்க வரும்போது நாங்க வர்றேங்க, நீங்க கூட்டணிக்கு போறீங்கன்னு சொல்றேன். நான் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் கேட்டுட்டு மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்னு சொல்றேன். ஆமா, அவர்தான் ஸ்டாலின். ரைட்டு. அதனால நீங்க 2026ல திமுக ஜெயிச்சு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முதலமைச்சராக வருவாரா? 2வது முறையாக வருவாரு நான் சொல்றேன். வருவார்னு எப்படி சொல்றீங்க சொல்லுங்க. இப்படிதான் சொல்றேன். வருவதற்கு வாய்ப்பு கம்மியா இருக்கு நான் சொல்றேன். அதுக்கு காரணத்தை நான் சொல்றேன். அதாவது வருவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் சொல்றேன். என்ன காரணம்?
நீங்க வருவான்னு சொல்றீங்க இல்லையா, அதுக்கு நீ சொல்லு. நான் பிறகு நான் சொல்றேன். நான் இன்னசென்ட்டுங்க அப்பாவே. நீங்க சொல்லுங்க. 1967ஆம் ஆண்டு முதல் முறையாக அண்ணா தலைமையில அண்ணா தலைமையில சுதந்திரம் வாங்கினது. இல்ல அண்ணா தலைமையில பழைய முதல் முறையாக ஆட்சி கைப்பற்றியது. சரி. 71, 89, 96, 2006 4 முறை கலைஞர் கருணாநிதி தலைமையில ஆட்சி கைப்பற்றியது. இருபது. இந்த 4 முறையும் தொடர்ந்து ஆட்சி கைப்பற்ற இருபது. முடியல. அதாவது வெற்றி தோல்வி தோல்வி வெற்றி தான் வந்து ஜெயிச்சிருக்காரு. இப்ப 2021ல ஸ்டாலின் ஐயா சொன்னார்ல, வந்திருக்காரு சார். ஐயா சொன்னார்ல, இது ChatGPT அருமையா சொல்லும். இவர் சொன்னதை ஏஐ அருமையா சொல்லும். அரசியல் எப்படி ஓட்டு வாங்குவேன்னா, நான் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன், ஸ்டாலின் கூட தான் ஜெயிக்க மாட்டாரு, கட்டஞ்சரியிலன்னு நீங்களா கிளப்பி ஒரு மித்தை கிரியேட் பண்ணி இதுவரையில திமுக தொடர்ந்து 2 முறை ஜெயிக்கல. அதனால நான் சொல்ல வரேன். அதாவது வேலை பார்க்கணும், ஜோசிய வேலை பார்க்க கூடாது. இல்ல சார், கிளி கள நிலவரத்தை நான் சொல்றேன். கிடையாது கள நிலவரம் என்ன? 11 தேர்தலில் தொடர்ந்து தோத்துருக்காரு பழனிசாமின்னு சொல்றேன். ஒரு தேர்தல் நீங்க ஜெயிச்சிருந்தா கூட கள நிலவரம்னு ஏதாவது மித்த கிரியேட் பண்ணலாங்க. அதுக்கான சூழ்நிலையே ஜெயலலிதா உயிரோடு இருந்த போது திமுக தொடர்ந்து 13 தேர்தலில் தோத்துருக்காங்க. திமுக சரி, கலைஞர் உயிரோடு இருந்த போது எதிர்கட்சி இதா கூட உட்காரல திமுக. ஆமா, 91ல ஒரு இடம் தான் ஜெயிச்சாங்க. நீங்க 91ல சொல்லுங்க, விஜயகாந்த் உயிரோடு இருந்தப்ப சொல்றேன். அவன் 2011ல அப்ப எதிர்கட்சியோட உட்காரல. அடுத்த வாட்டி சிஎம் உட்காரல. ஆமா, அதனால இதெல்லாம் அரசியல்ல சொல்லாதீங்க. அரசியல்ல ஒரு நேரேஷன் உங்களுக்கு வந்து ஒரு நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. யார் நம்மளை ஆளணுங்கிறத விட நம்மளை யார் ஆளக்கூடாதுங்கிறதுல மக்கள் தெளிவாக இருப்பார்கள். இவங்கெல்லாம் போனால் இப்போ சிறுபான்மையினர் வாக்குகள் வேணும்னு தான் நீங்கள் பிஜேபி விட்டு வந்தீங்க. ஏன்னா ஜெயலலிதாவை ஊழல் தலைவி என்று சொன்னவர் அண்ணாமலை. அறிஞர் அண்ணாவை தரக்குறைவாக திட்டி மதுரையில் கார்ட்டூன் போட்டாங்க. அதில் உட்காந்துருக்கிறாருங்க மந்திரி, யார் ஏடிஎம்கே எக்ஸ் மந்திரி உட்காந்துருக்குறாங்க. அப்போ உங்களுக்கு வெக்கமே இல்லை. அண்ணா திமுக திட்டு தான் காலங்காலமாக திட்டுங்க, திமுக உங்களை திட்டட்டும். அண்ணாவை திட்ட முடியுமா? பெரியாரை திட்டம் ஒத்துக்கணுமா 2 கட்சிகளும்? அப்புறம் என்ன கொள்கை இருக்குது, கோட்பாடு இருக்குது? அண்ணாவை திட்டியதுக்கு வந்து கடுமையாக விமர்சனம் வைக்கிறது திமுக. சிறுபான்மையர் வாக்குகள் வாங்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக ஏடிஎம் போட்டு வெளில வந்தாங்க. உங்களை நம்ப மாட்டாங்க. ஏன்னா கலைஞர் வந்து பிஜேபி போட்டு வந்து சொன்ன வார்த்தை ரைட் பர்சன் ராங் பார்ட்டி. சரியான ஆள் வாஜ்பாய், ஆனால் தவறான இடத்தில் இருக்கார், ராங் பார்ட்டி அப்படின்னு சொன்னவர் கலைஞர் கருணாநிதி. இன்னைக்கு வரைக்கும் போகல. ஆனால் நீங்கள் ஒரு 5 ஆண்டுகளுக்கு 2 பெரட்டு பெரட்டிட்டீங்க. வெளியில வந்து ஒரு பெரட்டு, உள்ள போய் ஒரு பெரட்டு. உங்கள்கிட்ட வாங்கின காசுக்கு தென்னை மரம் சின்னத்தில் ஒரு கொத்து, உங்கள்கிட்ட வாங்கின காசுக்கு பனை மரத்தில் ஒரு குத்துனீங்கன்னா மக்கள் நம்ப மாட்டாங்க. ஒரு ஸ்டாண்டர்டு, குறைந்தபட்ச ஸ்டாண்டர்ட், ஒரு குவாலிட்டி வேணும். அது பாஜக எப்போ வருமோ நீங்கள் கொண்டு போய் அண்ணாதிமுக வைத்தீர்களோ உங்கள் மீது அந்த நம்பிக்கை இழந்து விட்டார்கள். ஆனால் திமுக மீது நீங்கள் வேணால் கேட்கலாம், திமுக போயிடாது. திமுக போகாதுங்கிறதுக்கு ஊர்ஜிதமான காரணங்கள் என்னால் சொல்ல முடியும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி போக விடாது, கம்யூனிஸ்ட் போகவே முடியாது. நீங்க பிஜேபி போக முடியும், சித்தாந்த ரீதியா போக முடியாது. கம்யூனிஸ்ட் போக முடியாது, விடுதலை சிறுத்தை போக முடியாது. இப்படி இடதுசாரி கட்சி வேல்முருகன், இப்படி இடதுசாரி கட்சிகள் எல்லாமே திமுக அப்படி ஒரே நேர்கோட்டை நிற்கிறாங்க. ஆன்டி பிஜேபிங்கிற ஒரே மைண்ட் செட் தான். திமுகவோடு இருக்கும் கூட்டணி கட்சிகளுக்கு திமுக மீது முழு சந்தோஷம் இருக்கா அப்படிங்கிற கேள்விகள்லாம் உள்ள போகல. ஆனாலும் நீ வேண்டாம், யார் பாஜக வேண்டாம், நாங்கள் இங்கே இருந்துக்கிறோம், பரவாயில்ல, எங்கள் வீட்டில் கொடுத்ததே நாங்கள் பார்த்துக்குறோம், நீ பார்த்துக்கோ, உன்னோட வந்து ஆபத்து அப்படின்றது தான் இருக்கிறாங்க. அது இருப்பார்கள். அதில் உள்கட்சிக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன மனக்கசப்புகளை இவங்க பெருசாக்கி பேசுறாங்க. எல்லா இடத்துலையும் எல்லா கசப்பு இருக்கும். குடும்ப தலைவன் அப்படிதான் இருப்பான், குடும்ப தலைவி அப்படிதான் இருக்கு, புள்ள அப்படிதான் இருக்கு, கசப்புகள் முன்ன பின்ன இருக்கு. அது அரசியல்ல எல்லா இடத்துலயும் இருக்குங்க, போய் பார்த்தாலும் தெரியுது. அப்படி இருந்தாலும் சரி, 2026ல திமுக தலைமையிலான கூட்டணியுடைய வெற்றி தொடருமா? தொடர்வதற்கான காரணம் 2026ல திமுக கூட்டணியிலான வெற்றி தொடரவில்லை என்றால் நான் அரசியல் பேசுவதை விட்டு விடுகிறேன். நன்றி. உங்களோட விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.